ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோமதி ரவிச்சந்திரன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் வாழைப்பூ குருமா வச்சுருக்கேன். அது கூட்டுன்னு சொல்லலாம், குருமானு சொல்லலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் அரைச்சி விழுது வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருகாமல் வதக்கிக்குங்க. அது வதங்கினதும் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதில் ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கினதும் வாழைப்பூ அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் ஒரு நாள் முன்னாடியே அரிஞ்சு வச்சேன். இந்த குழம்ப காலையில் டிஃபனுக்கு செஞ்சதுனால முன்னாடியே அரிஞ்சு வச்சதுனால லைட்டாக கலர் மாறி இருக்குது. ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ வாழைப்பூவும் சேர்த்து கலந்துக்கிறேன். வாழைப்பூவோட கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், கடலப்பருப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் 3 ஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அந்த மசாலாலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிறேன். மசாலையில் நல்லா வதங்கினதும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் இன்றைக்கி நான் பால் எடுத்து ஊற்றலை, தேங்காய் நல்லா இருந்தது, அதனால் அப்படியே அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் நல்லா முத்தி இருந்தால் திப்பியாக இருக்கும், அதனால் நீங்கள் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது நல்லா கொதித்ததும் குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். வாழைப்பூ குருமா ரெடி. இதுக்கு பூரி சப்பாத்தி நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி தோசை தான் செஞ்சுருந்தேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.